அனு என்ன பழி வாங்குறதா நினைச்சு என் அப்பாவை கொன்னுட்டாடா கொலகாரி. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அதிர்ச்சியிலிருந்து என்னால மீளவே முடியல தேவ் என்று கண் கலங்கினான் ரிஷி. அதை கேட்ட தேவ், ரிஷி, அனு பண்ணது தப்புதாண்டா. அந்த பொண்ணு உன் அப்பாவிடம் தனியா சொல்லியிருக்கலாம். இல்லையா இந்த கல்யாணத்துல விருப்பமில்லைன்னு மண்டபத்துக்கு வராம கூட இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு லட்சக்கணக்கான பேர் மத்தியில் உன்னை தப்பாக பேசினது தான் அங்கிளால் தாங்கிக்க முடியல. அதுக்காக உன் வாழ்க்கை நரகமாக்கிக்காத. என்னத்தான் இருந்தாலும் அனு, நீ தாலி கட்டின உன்னோட ஒய்ஃப். அங்கிள் ஆசைப்பட்டது நீ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான். அணுவுக்காக இல்லாட்டியும் அங்கிள்காக நீ அவ கூட சேர்ந்து நல்லபடியாக குடும்பம் நடத்தணும்டா. உன்னோட வாழ்க்கை மாறணும் ரிஷி. இது வரைக்கும் நீ இருந்த வாழ்க்கை வேற, இதுக்கு மேலே நீ வாழ போகிற வாழ்க்கை வேற. குடும்பம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரியும்டா என்றான் தேவ். கண்டிப்பா நான் அனு கூட குடும்பம் நடத்த வேண்டாம். ஆனா அது எனக்கு சந்தோஷமே தவிர